வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தனுசு ராசி பலன். பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசியை பொறுத்து இவர்கள் 4வது வீட்டில் ராகு பகவான் வாசம் செய்வதால் இவர்களுக்கு இந்த வாரம் எல்லாமே வசதியாக இருந்தாலும் இவர்கள் உணர்ச்சி ரீதியாக சற்று பலவீனமாக இருப்பதாக உணர்வார்கள். மற்றவர்கள் இவர்களை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரணமாக தோன்றுவார்கள். ஆனால் தனுசு ராசி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் மனம் திறந்து பேசும் சமயத்தில்தான் இவர்கள் அமைதியற்றவராகவும் மன நிலையில் ஒரு நிச்சயமற்றவராகவும் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். இருப்பினும் தனுசு ராசியை பொறுத்து சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார அம்சங்களின் அடிப்படையில் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம். காரணம், இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்களின் நிதிநிலையை பலப்படுத்தவும் தொழிலிருந்து லாபம் ஈட்டவும் உள்ள நல்ல ஒரு பல வாய்ப்புகளை கிரக நிலைகள் இவர்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை இவர்கள் தவறாமல் பெறுவார்கள். ஆகையால் தனுசு ராசி மக்கள் இந்த வார நேரத்தில் சரியான உத்தியை உருவாக்கி திட்டமிட்டு அதை பயன்படுத்துவதன் மூலம் இதுபோன்ற நல்ல வாய்ப்புகளை சரியாக உபயோகித்து பயனடைய முடியும் என்றும் கூறிக்கொள்கிறேன். இதனால் தனுசு ராசி மக்களின் வரும் எதிர்காலத்தில் திடீர் நிதி சிக்கல்களை சந்திக்கும் போது அவற்றை இவர்களால் எதிர்கொள்ள இவர்கள் தயாராக இருப்பார்கள். இந்த வாரம் இவர்களை சுற்றியுள்ள குடும்ப உறுப்பினர்கள் நடத்தையால் இவர்கள் கொஞ்சம் வருத்தப்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இதனால் இவர்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யும். மேலும் இவர்கள் உறவுகளுடன் சில நேரங்களில் தகராறில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களை கூடுமானவரை அன்பாகவும் பாசத்துடன் நடத்த வேண்டும். தனுசு ராசி மக்களின் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் இவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் தொழில் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. காரணம், இந்த நேரம் தனுசு ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களையும் நல்லதொரு எதிர்பாராத நிகழ்வுகளையும் சந்தித்து மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இதற்காக இந்த ராசி மக்கள் இவர்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறார் என்பது உண்மை. அதே நேரத்தில் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்களே அவர்களது படிப்பில் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த வார இறுதியானது தனுசு ராசி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றும் இவர்களின் கல்வி மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் இவர்கள் வெற்றியை பெற்று நலமாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் மனதை எங்கும் அலையவிடாமல் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தனுசு ராசி மாணவர்களின் மனம் குழப்பமடையாமலும் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதே நலமாக இருக்கும். இந்த வாரம் பரிகாரம் என்பது தங்களுடைய குருவை வணங்கி நவகிரகத்தில் பிரகஸ்பதியை வணங்குவது நலமாக இருக்கும். ஓம் பிரகஸ்பதியை நம என்ற மந்திரத்தை நாமத்தை ஜபிப்பதும் நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அனுபவங்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம்.
வணக்கம். நன்றி.